பெருமக்களே, காயசித்தி உபாயத்தில் 7வது மந்திரம் நாம் கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். அல்லது மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் என்று தசநாடியிலே 10 ஒலி கேட்கும் என்பதற்கு அவர் என்னென்ன ஒலி என்று மணி, கடல், யானை, வார்குழல், மேகம் என்று அந்த பாட்டில் சொல்கிறார். அந்த ஒலிகளோடு நாம் நின்றுவிடக்கூடாது, அதற்கு மேல் பெருமானுடைய சிலம்போசை கேட்கும் என்று திருவுந்தியார்லேயும் இப்படி நமக்கு பாட்டு உண்டு. திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடென்று உந்தி வர என்று திருவுந்தியாரில் எந்த ஓசையை நாம் கேட்டு நிறுத்தனை கும்பிடலாம் என்று அங்கே குறிப்பு வருகிறது. அந்த குறிப்பைத்தான் திருமுறை இங்கே சொல்கிறார். அது 3வது வரியில் ரொம்ப அழகாக நயமாக சொல்கிறார். அப்பா அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. தித்தித்த கூத்து என்று வருது. கூத்து தித்திக்கும் என்று சொன்னால் எப்படி? நன்று கண்டீர் நமச்சிவாயப்படம் அதை தின்று கண்டேன் அது தித்தித்தவாறேன்னு அங்கே நமச்சிவாயத்தை தித்தித்ததுன்னு சொல்கிறார் இல்லையா? அதுனா என்ன அர்த்தம்? அந்த மந்திரத்தின் மேலே அவளுக்கு இருக்கின்ற ஈடுபாடு, அதுதான் இனிப்புன்றான். ஒருவரை விருப்பமுடைய ஒருவருடைய பெயரை நாம் சொல்கிறோம் இல்லையா? குழந்தையுடைய பெயராக இருக்கலாம், காதலனுடைய பெயராக இருக்கலாம், அதையெல்லாம் விருப்பமாக சொல்கிறோம் இல்லையா? அதனால்தான் நமக்கு பெருமான் நமக்கு விருப்பமானவன். ஏன்னா நம்பன் நாமம் நமச்சிவாயவே என்று, நம்பன் என்றால் விருப்பத்திற்குரியவன் அர்த்தம். அந்த விருப்பத்திற்குரிய என்பதனால்தான் அவனுக்கு நாமாவளி. ஞானசம்பந்த பெருமான் பல இடங்களில் நாமாவளினே சொல்கிறார், நாமத்தை சொல்ல வேண்டும் என்றே சொல்கிறார். அவனுடைய பல பெயர்கள், பல நாமங்கள் உண்டு அவனுக்கு, அதை சொல்ல வேண்டும். 1000 திருநாமம் சொல்கிறார். திருமந்திரத்தில் பேராயிரம் பரவி என்று அவர் தான் சொல்கிறார். அது பின்னால் அப்பர் பெருமானம் பாடுற பாட்டு நமக்கு தெரியும், பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் என்று. அப்படி 1000 நாமங்களை சகசிரநாம அர்ச்சனையை செய்ய வேண்டுமென்றால் அந்த பெயர்களை சொல்லணும். பெயர்களை சொல்வது என்று சொன்னால் விருப்பமாக இருந்தால் தானே பெயரை சொல்ல முடியும். எனவே விருப்பமானுடைய பெயரை சொல்வது என்று தான் நாம் நாமாவளி வைத்திருக்கிறோம். ஸ்ரீருத்ரத்தில் அப்படி ஒரு செய்தி ஒன்று வருகிறது. ஸ்லோகத்தில் என்னெல்லாம் பெயர்கள் என்று வருகின்றது. காஞ்சி புராணத்தில் நம்முடைய சிவஞான முனிவர் அங்கே வடமொழியில் இருக்கின்ற பெயர்களெல்லாம் என்ன பெயர் என்று அப்படியே அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார். காஞ்சி புராணத்தில் பெருமானுடைய பெயரெல்லாம் முக்கியமாக அதை சொல்கிறார். அதில் முக்கியமான ஒரு பெயரை புருகூதன் என்று ஒரு பெயரை சொல்கிறார். புருகூதன் என்ற பெயர் என்றால் முன்னே அடைக்கப்படுபவன் என்று அர்த்தமா. அதாவது வேள்வி செய்கிற பொழுது முதல் மரியாதைன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் வேள்வி செய்கிற பொழுது முதல் அவிசி யாருக்கு என்று சொன்னால் நம்முடைய பெருமானுக்குத்தான். ஏன்னா யாகத்திற்கு அவன்தான் தலைவன் என்று சொல்கிறோம். யஜ்ஞம் என்பது விஷ்ணு, யஜ்ஞாதிபதி என்பவன் நம்முடைய பெருமான் என்று நம்ம உபநிஷத்தில் வருகின்றது. அதனால் அவனுக்குத்தான் வேள்வி தலைவனாக இருக்கின்ற அவனுக்குத்தான் முதல் அவிசு கொடுக்க வேண்டும் என்று அந்த புருகூதன் என்பதற்கு முன்னே அடைக்கப்படுபவன் என்று அர்த்தம் எழுது. அதுபோல் ஒவ்வொரு பெயரும் ஊர்துவரேசஸ் என்று அதெல்லாம் பெயர்களை சொல்லி அது 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 வேறு செய்தியாக இருக்கலாம், எனக்கு அது தெரியல. அவருடைய பெயர்களை சொல்கிற வரிசையாக சொல்கிறார். வரிசையாக என்னென்ன பெயர்கள் என்று சொல்கிற பொழுது சொல்கிறார். காஞ்சி புராணத்தை வருது. ஸ்ரீருத்திரத்தில் எப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வருகின்றது பெயர்களை சொல்கிற பொழுது. அந்த பெயர்களை சொல்கிற பொழுது இப்போ பெருமானுக்கு 1000 பெயர்கள் இருக்கிறது. எந்த பெயரை நாம் சொல்கிறது என்பதற்கு ஒரு குறிப்பு சொல்கிறார் திருவாசகத்தில். தசாங்கம் சொல்கிற பொழுது தசாங்கத்தில் அவனுடைய ஊர் எது, பேர் எது, கொடி எது, விடை எது என்றெல்லாம் வருது இல்லையா? அதில் பேர் எது என்று வரும்பொழுது தேவதேவன் திருப்பெயராகவும், தேவதேவன் என்பதுதான் அவனுக்கு திருப்பெயர் என்றால், தேவதேவன் என்றால் மகாதேவன் என்று அர்த்தம். மகாதேவன் என்பது தான் அவனுக்குள்ள சிறப்பு பெயர் என்றார். அதைத்தான் அந்த ஸ்ரீருத்ரத்தில் வரிசையாக சொல்கிற பொழுது இந்தந்த பெயர்கள் என்று வருது. இப்போ சொன்ன மாதிரி புருகுதன் ஒரு பெயர் வரலாம், ஊர்துவரேசன் என்று வரலாம். அதற்கு பின்னால் அடுத்து வர்ற பொழுது மகாதேவன்ற ஒரு அது எத்தனையோ பெயர்களில் மகாதேவன் என்று ஒரு பெயர் உண்டு, அதை சொல்கிறார். மகாதேவன் சொல்லிட்டு அதுக்கடுத்து வரிசையாக ஒன்றா சொல்லிட்டு கடைசியில் இவ்வாறு பல பெயர்களும் மகாதேவனுக்கு உரியது என்று முடிக்கிற பொழுது மகாதேவனுக்கு உரியது பிடிக்கிறார். அதை எழுதுகிறாங்க. ஒரே ஸ்லோகத்தில் மகாதேவன் 2 வருது என்று சொன்னால் மகாதேவன் என்பதுதான் அவனுக்குள்ள உரிய பெயர்
இதுபோல் பல பெயர்களை சொல்லுகிற பொழுது மகாதேவனும் ஒரு பெயர் என்று அங்கே சொல்கிறதுக்காக பல பெயர்களிலே ஒன்று மகாதேவன் என்பதும் அவனுக்கு சிறப்பான பெயராக இருப்பது மகாதேவன் என்பதும் என்று சொல்கிறான். அதுபோல் நமச்சிவாய் என்பது எத்தனையோ மந்திரங்களிலே சிறந்த மந்திரமாக மூல மந்திரமாக இருப்பதாலே தித்தித்தவாறுன்னு சொல்கிறார். அதே போல் தித்தித்த கூத்துன்ற கூத்து தித்திக்குன்ற இதுதான் நம்முடைய திருமந்திரத்திலாம் வருது இல்லையா. அதாவது புலிக்கண்டவர்க்கு புனல் ஊறுமாறு போல் கழிக்கும் திருக்கூத்தை கண்டபின்னு வருது. அதாவது புளியை பார்த்தா நாக்கில் எச்சில் ஊறுது இல்லையா, எலுமிச்சை பழத்தெல்லாம் பார்த்தா எச்சில் ஊறுது இல்லையா. புலிக்கண்டவர்க்கு புனல் ஊறுமாறு போல் அது ஊறுது போல கழிக்கும் திருக்கூத்தை கண்டவர்க்கு அந்த திருக்கூத்தை பார்த்தா அப்படி அவளுக்கெல்லாம் இன்பமாக இருக்கிறது அள்ளூறுகின்றது என்று அவர் பாடுறார் திருமந்திரத்தில். அதுபோல் இங்கே தித்தித்த கூத்து என்பது இனிமையான கூத்து என்று ஒரு பொருள். அந்த அப்பா என்ன எழுதுகிறாங்க, கூத்து என்று சொன்னால் தித்தித்தா தித்தித்தா என்று தானே வரும். தித்தித்தா தித்தித்தா என்று லயவாக ஆடுகின்ற கூத்துன்னு ஒரு அர்த்தம். ஆனால் அந்த தித்தித்தா என்பது குறுகி தித்தித்த என்று வருகிறது. இலக்கணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தித்தித்தா அப்படி தான் பாட்டு தித்தித்தா என்ற கூத்துன்னு சொல்லணும். ஆனால் பாட்டில் தித்தித்த என்று வர்றதுனால நயமாக என்ன பண்ணார் திருமூலர், அது தித்தித்த கூத்து தானே, அது தித்தித்த கூத்து தானே, தித்தித்தா கூத்து தான் தித்தித்த கூத்து தான். எனவே கூத்தையும் சொல்லுகிறார், பெருமானுடைய அருள் இன்பத்தையும் சொல்லுகிறார் என்ற அப்பா அதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அதனால் தித்தித்த கூத்தும் அப்படி ஆடுகின்ற சிவன் கூத்தும் சிவனும் வெளிப்படுவான்றார். அவனுடைய கூத்து வெளிப்படுவது என்று சொன்னால் அவருடைய திருச்சிலம்பு ஓசை கேட்கிறது, அவருடைய கூத்து வெளிப்படுகிறது. அதற்கு பின்னால் பெருமான் வெளிப்படுகிறான். இது சத்தியம் நாம் சொன்னோம் என்று, இது உண்மை. இப்படி நீங்கள் பிராணாயாமம் செய்து பெருமானை நீங்கள் யோக நிலையிலேயே அறியலாம், அடைய முடியும் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு. அதுக்கடுத்து 8வது பாட்டு. திறத்திறம் விந்து திகழும் அகாரம் உறப்பெறவே நினைந்து ஓதும் சகாரம் மறிப்பது மந்திரம் மன்னிய நாதம் அறப்பெறல் யோகிக்கு அறநெறியாமே. யோகத்தில் மௌனமாக இருத்தல் என்பது ஒரு விஷயம். மௌனம் என்பது ஞான வரம்பு என்று நாம் சொல்கிறோம். சும்மா இரு சொல்லறை என்று 2 சொல்கிறார் நம்முடைய அருணகிரியான்னு பார்க்கிறோம். சாதாரணமாக பேச்சிலே நீங்கள் பார்த்தா கூட பேசாமல் இருப்பா அப்படின்றோம். சாதாரணமாகவே பேசாமல் இருப்பா என்று ஒரு வார்த்தையை சொல்கிறோம். தொல்காப்பியத்தில் இப்படி வருது. என்னன்னா, அவையிலே ஒரு பெரியவர் பேசி கொண்டிருக்கிறார், பெரிய கூட்டம், அதெல்லாம் எல்லா அவையிலும் இருக்கிறார். இந்த அவையிலே முந்து கிழவா செறிவுன்றார். முந்து கிழவா செறிவுன்னு சொன்னால் முந்திரி கொட்டை மாதிரி முன்ன போய் நான் சொல்கிறேன்றா இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் செறிவு என்றால் அடக்கம்னு அர்த்தம். பெரியவர்கள் பேசுகிறாங்க, இருக்கட்டும், நாம் நம்முடைய கருத்து பின்னால் சொல்லலாம் என்று அமைதியாக இருந்து வாய்ப்பு நேருகிற பொழுது அந்த கருத்தை சொல்லணுமே தவிர, பெரியவர் ஒரு பேசுகிற பொழுது நான் சொல்கிறேன்னு எழுந்து கை தூக்கி பேசுறதுக்கு இல்லையா, அது கூடாது என்று அவை அறிதல் என்று சொன்னார் வள்ளுவர். அவை என்பது வேறு, கூட்டம் என்பது வேறு என்று நாம் தெரியும். அவை என்றால் கற்றோர் அவை. அது இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த அவை இருக்குல்லையா, இது கற்றோர் அவை மட்டுமல்ல, புனிதர் பேரவை என்றார் சேக்கிழார். அதுபோல் புனிதர்களாக இருக்கின்றவர்களிடத்தெல்லாம் நம்ம கண்டபடி பேசக்கூடாது என்றுதான் முந்து கிளவாச்செறிவு என்று சொல்கிறார். அதுபோல் சும்மா இருத்தல் என்பது ஞானத்தினுடைய அறிகுறி. பேசாமல் அடக்கமாக இருப்பது என்று சொல்கிறோம் இல்லையா. நிறைகுடம் தழும்பாதுன்னு ஏன்னு சொல்கிறோம். நிறைகுடமாக இருக்கணும், தழும்ப மாட்டார்கள். அந்த ஃபோட்டோ என்கிட்ட ஐயா கூட காண்பிக்கணும்னு நினச்சேன். இப்போ ஜாஃபனா போயிருந்தேனே யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தருங்க அவர். எனக்கு ஒரு துணைவேந்தனே தெரியாது. அவர் சாதாரண ஒரு, நீங்கள் அதை ஃபோட்டோ பார்த்தா தெரியும், ஒரு சாதாரண ஒரு சட்டை போட்டுக்கிட்டாரு, ஒரு துண்டை எடுத்து போட்டுக்கிட்டாரு, வேட்டி 4 முழ வேஷ்டி, சைக்கிளில் வராருங்க. எங்கள் யூனிவர்சிட்டி சைக்கிளில் வராரு, பல்கலை வேந்தர் அவர். அப்புறம் என் பேச்சை கேட்டார். அப்புறம் என் கூட வந்தார், சாப்பிட்டார். அவர் வெளியே நான் இருந்த தங்கறதுக்கு வந்தார், வழிபாட்டு போயிட்டார். ஒரு நாள் பூரா இருந்தார். அப்புறம் அவர் தாங்க துணைவேந்தர்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பக்கம்லாம் பல்கலைக்கு துணைவேந்தர்னா எப்படி இருப்பாங்க, பெரிய நெய்யெல்லாம் போட்டுட்டு காரில் போவாங்க, பேச முடியாது இல்லை. அதுவும் இருக்கா, அதே வருதா, அதுவும் இருக்காது, இருக்கா பாருங்க, சாப்பிட்ற பொழுது வேறு பார்த்தா எங்கன்னா துணைவேந்தராக தெரியுதா பாருங்க. சாதாரணமாக இருக்கிறார் பேச்சு. ஆனால் 2 PhD ஆழ்ந்த அறிவு. எல்லோரும் பயப்படுவாங்க அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. எல்லா சப்ஜெக்டும் பேசுவார், ஆங்கிலம் புலந்து கட்டுவார். அவர் போன படம் தான் எவ்வளோ சொல்கிறாங்க எனக்கு அவரை பற்றி. அவர் ரொம்ப மரியாதை சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு
எப்படி சொல்கிறாருங்க, உங்களோடு நான் இன்று விருந்துள்ளது என்னுடைய பெரும் பேருன்ட்டு போகிறார். எல்லாம் அடியார் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. எதுக்கு சொல்கிறேன், அந்த முந்துகிழவா செறிவு என்பதும் பணிவு என்பது இருக்கு இல்லையா, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் என்று சொன்னார். அது அணியல்ல மற்ற பிறன்ன. அதுபோல் இங்கே யோகிக்கு மௌனம் மிக முக்கியம். நாதத்தினுடைய அந்தம் சொல்கிறாங்க இல்லையா, நாதாந்தம் என்பதுதான். நாதம் என்பது ஓசை, அந்த ஓசையை குறைக்கணுன்றார். திறத்திறம் விந்துன்றார். அதை எப்படி சொல்கிறார்ன்றதுக்கு நமக்கு தெரிந்த எழுத்துக்களில் ஓங்காரம் தான் எழுத்து. அந்த ஓங்காரத்தை பற்றி திருமந்திரத்தில் சொல்கிற பொழுது அது ஊமை எழுத்து என்று சொல்லுவார். ஊமை எழுத்து என்றும் சொல்லுகிறார். எம்பிரான் ஓரெழுத்து, எம்பிரானை குறிக்கின்ற ஓரெழுத்து என்று அந்த ஓங்காரத்தை சொல்கிறார். அந்த ஓங்காரத்தை சமஷ்டி பிரணவம் என்றும் வேஷ்டி பிரணவம் என்றும் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அதைத்தான் இங்கே சொல்கிறார். அந்த எழுத்து ஓங்காரத்தையும் நாம் அடங்க வேண்டும். எல்லாவற்றையும் அந்த மந்திரமாக இருக்கிற சொற்றொடர் வாக்கியங்கள் சொற்கள் எல்லாவற்றையும் கடந்து எழுத்துக்கு போகிறோம். எழுத்துக்கு போகிற பொழுது ஓங்கார எழுத்து, அதை நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிராசார யோகம் படித்தோம் இல்லையா, அதுபோல் பிரிக்கணுமா. அது சொல்கிறார். நாதத்தை முற்றப்பெற கருதிய பொழுது சொல்லப்படுகின்ற மகரமை புள்ளி வடிவானையை எடுத்தும் உடன் கொண்டு விளங்கும். ஓம் என்று இருக்கு இல்லையா, ஓம் என்பதில் அகாரம் உகாரம், சிரத்திரம் விந்து திகழும் அகாரம். விந்து வேறு அகாரம் வேறு, பின்னால் விளக்கியிருக்கோம். விந்துன்னா என்ன, அகாரம்னா விளக்கியிருக்கிறோம். உறப்பெறவே நினைந்து ஓதும் சகாரம். அகாரத்தையும் சகாரத்தையும் சொல்லிட்டு விந்து என்றால் மெய்யெழுத்து புள்ளி எழுத்துன்னு அர்த்தம். விந்து என்பது புள்ளி எழுத்து மெய்யெழுத்து. ஆ என்பதை அம்னு சொல்லணும், சா என்பதை சம்னு சொல்லணும். மந்திரங்களை சொல்கிற பொழுது அம்ச மந்திரம் என்பது மிக முக்கியமான மந்திரம். திருவாரூரை பற்றி இன்னும் சிந்து கேட்டது. திருவாரூரில் அசபா நடனம், அங்கே அந்த அசபா நடனம் என்றால் மௌனமாக ஆடுகின்ற ஒன்று, ஜபிப்பது கூடாது, மந்திரத்தை ஜபிப்பது கிடையாது. அஜபா, வடமொழியில் அஜபா என்றால் ஜபிக்காதன்னு அர்த்தம். எனவே ஜபிக்காமலே மூச்சுக்குள்ளே அந்த ஓங்காரம் இணையும். நமக்கு ஓங்காரம் இணையிற பொழுது அம்சம் என்று போகும் என்று சொல்லி, அம் என்று சொன்னால் உள்ளிடுத்தல், சம் என்றால் வெளியே விடுதல், மூச்சுக்காற்று. ஹம்சம் எழுதியிருக்கேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அம்சம் என்று சொன்னால் ஹா என்று உள்ளே இழுக்கணும், மெல்ல இழுக்கணும். சா என்றால் வெளியே விடணும். அப்போ உள்ளே போகும்பொழுதும் வெளியே போகும்பொழுதும் அம்ச மந்திரத்தை நாம் தியானிக்க வேண்டும். இயல்பாகவே அது வந்துவிடும் நமக்கு. அதுதான் ஜபிக்கார மந்திரம். அப்போது பஞ்சாட்சரங்களை சொல்கிற பொழுது தூல பஞ்சாட்சரம் சூக்கு பஞ்சாட்சரம்லாம் நமக்கு தெரியும். அதை எப்படிலாம் உச்சரிக்கணும் என்றால் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எதை மாற்றி உச்சரிக்கணும், எதை சூக்குமாக சொல்லணும், அரிசூக்குமாக எதை சொல்லணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஓங்காரத்தை சொல்லுகிற பொழுது ஓங்காரத்தை சமஷ்டியாக பிரணவமாக வேஷ்டியாக சொல்லிவிட்டு அம்ச மந்திரமாக வெளியே சொல்லாமல் ஹா சா என்று வைக்கணும். அகாரம் உகாரம் சொல்லாமல் ஆ சா என்று வைத்து, மந்திரங்களில் எப்பொழுதுமே எழுத்துக்கு பக்கத்தில் இம் மகரமை வரும். ஓ என்பது தாங்க எழுத்து. நம்ம ஓங்காரம் ஓம் ஓம் சொல்கிறோமே, ஓ என்பது தான் எழுத்து. அந்த ஓ என்பதில் மகாரம் வர்றதுனால இம் என்று வரும். அது இம் என்பது எல்லா மந்திரங்களுக்கும் மகாரம் என்பது மெய், மகரமெய் இருக்கணும், அது முறை. ஹவும் என்று சொல்லக்கூடாது. ஹவும், ஓம், ஹ்ரீம், சௌம் எல்லாவற்றுக்கும் ஒரு இம் வரும். அப்போ இம் என்பது மகரமெய்யோடு வருவது என்பது மந்திர குறிப்பு. அதனால் ஓ என்பது தான் எழுத்து, அதை இம் சேர்த்து ஓம் என்று சொல்கிறோம். அதுதான் இங்கே அம்சம். ஆ என்று சொல்கிறத அம் சொல்லணும், சா என்பதை சம் என்று சொல்ல வேண்டும் என்று நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். இங்கே எழுதுகிறாங்க பாருங்கள். நாதத்தை முற்றுணர வேண்டும், அதுதான் யோகத்தினுடைய கைவந்த நிலை என்றார். நாதம் என்றால் என்ன என்று தெரியணுன்றார். இன்றைக்கி சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு இப்போ ஃபோனில் ராமலிங்கம் சார் எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு அதுதான். சேவையர் கொடி நான் சேவடி சேரலாவேன்னு கொடுத்துருக்கிறார். இங்கே ஐயா சொன்னாங்க இல்லையா, ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டேல், அந்த பாட்டில் தான் அந்த பாட்டு வருது, அவர் சொன்ன பாட்டு வருது. அந்த ஓவிட விந்து ஞானம் இருக்குது இல்லையா, விந்து என்பது தான் இங்கே நாதம் விந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அகாரத்திற்கு முன்னால் இருக்கின்ற நிலை விந்து நிலை. அந்த விந்து நிலைக்கு மேல் உள்ளது தான் நாதம் என்று நாம் அதை சொல்கிறோம். எனவே விந்து என்பது அகர உகரங்கள் இங்கே எழுதியிருக்க பாருங்க. அந்த நாதத்தை எப்படி உணர வேண்டும் என்று சொன்னால், பேசாமலே, இப்போ ஏதாவது ஒரு சொன்னால் நமக்கு புரிகிறது, சொன்னாலும் புரியவில்லை என்பது வேறு விஷயம், அது வேற. சொன்னால் புரிகிறது, சொல்லாமலே புரிகின்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா,
அதைத்தான் ஓங்காரம் என்று சொல்கிறாங்க. நாத வடிவாக எண்ணுதல். இங்கே நான் சொல்லியிருக்கிறேன், ஞானசம்பந்தர் போன்றவர்களெல்லாம் நாதத்திலிருந்து கேட்கல. நாதம் என்பது விஞ்ஞானங்களுக்கு உரிய ஓசை. நாதம் என்று சொன்னால் சூக்கமை வாக்குன்னு அர்த்தம். சூக்கமை வாக்கு வெளிப்படாமலே, ஓசை வெளிப்படாமலே இருக்கு இல்லையா, இருக்கிற பொழுதே அவர் என்ன பேச போகிறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் எதில் வந்து நின்னோடனே பேசுவதற்கு முன்னாலே பரிபாடலை, இதெல்லாம் விஷயம் சொன்ன விஷயம் தான் மறுபடியும் சொல்கிறேன். பரிபாடலில் திருமணருக்கு வருது, விஷ்ணுவுக்கு வருது, என்ன சொல்கிறான், கேள்வி நுண்ணியன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறான். திருமால் கேள்வி நுண்ணியன் என்று வருது. அதுக்கு பரிவேடர் என்ன உரை எழுதுகிறார் என்றால், அடியார்கள் மனத்துள் சொன்ன அத்தனை சொற்களையும் கேட்க வல்லவனாதலால் அவன் கேள்வி நுண்ணியன் என்று சொன்னார் என்று எழுதுகிறார். அப்போ என்ன அர்த்தம், சாமிக்கு முன்னால் போய் நின்று நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் உறக்க பேசுவோம், பெருமானை கேட்குமோ கேட்காதோ, நீங்கள் மனசுக்குள்ளேயே வேண்டிக் கொண்டாலே அது கேட்கும் என்றால் மனத்துக்குள்ளே இருக்கின்ற நாத ஓசையே அவன் அறியக்கூடியது தானே. எனவே நீங்கள் வாசையின வைகை வாக்காலே சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றுதான் கேள்வி நுண்ணின் என்று பரிபாடல் வருகிறது பார்க்கிறோம். அப்போ நாதம் என்பது விஞ்ஞானங்களுக்குரியது. உயிர்களில் ஆணவ மலம் லேசாக பற்றியிருக்கிற விஞ்ஞானங்களுக்கே சூக்குமை வாக்கு கேட்கும். ஞானசம்பந்தர் போன்றவர்களெல்லாம் ஒரு பலம் உள்ள விஞ்ஞானகர் அல்ல, அவங்களாம் அவங்களுக்கு மேற்பட்டவங்க, அவங்களாம் அருளாளர்கள். எனவே அருள்நிலைக்கு போகிற பொழுது அந்த நாதத்திற்கு மேல் ஒரு நிலை உண்டு இல்லையா, அதில் கேட்குறாங்க. அவங்க நாதத்துக்கு வராத முன்னையே அருள்நிலையிலே அவர்கள் கேட்டுத்தான் பாடுகிறார்கள். எனவே தான் அந்த திருமுறைக்கெல்லாம் திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறோம். திருச்சிற்றம்பலம் ஏன்னு சொல்கிறோம், அது அருள்வழியிலே இருந்து வருவதாலே அதை திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறோம். வேதங்கள் எல்லாம் ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன வருது, அது நாதத்திலிருந்து வருகின்றது. எனவே அது ஓம் என்று சொல்கிறோம். ஸ்லோகத்தை வேத ஸ்லோகங்களை ஏன் ஓம் என்று சொல்கிறோம் என்றால் அது நாதத்திலிருந்து வருகின்ற ஒன்று. ஆனால் திருமுறைகள் எல்லாம் திருச்சிற்றம்பலத்திலிருந்து, அம்பலத்திலிருந்து நேராக வருகின்ற ஒன்று என்பதனால இதெல்லாம் நம்ம மரபாக சொல்லுகின்ற வழி. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ நாதத்தை முற்றுணர வேண்டும் அல்லவா என்றால் பேசாமலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஞானிகளுக்கு உள்ள யோகத்திலே அது ஒரு நிலை வரும். அதை முதல்ல சொல்லிட்டார். சொல்லிட்டு எப்படி அம்சம் என்ற இரண்டுமே பிராணவாயுவை தடுத்திற்கு மந்திரமாக மாறும். இடைகலை பிங்கலையிலே அல்லது நம்ம பிராணாயாமம் செய்கிற பொழுது ஒரு மந்திரம் என்று ஒன்று உண்டு தனியாக. நீங்கள் சிவம்னு சொல்லிக்கொள்ளலாம், நமச்சிவாயன்னு சொல்லலாம், அதெல்லாம் உங்களுடைய மந்திரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அம்ச மந்திரம் என்று சொல்கிற பொழுது அந்த பிராணவாயுவை நீங்களே தடுக்கிற பொழுது வேறு மந்திரம் சொல்லக்கூடாது, அம்சம் என்ற மந்திரத்தை தான் சொல்லணும். ஆ என்றும் சா என்றும் உச்சரிக்க வேண்டும் என்று, அதுதான் உங்களுக்குள்ளது. இரண்டுமே அம்ச மந்திரம் பிராணவாயுவை தடுத்திற்குரியது அந்த மந்திரம். இது ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறோம். சாதாரண மந்திரங்களிலிருந்து உயர்ந்த நிலைக்கு நாம் போகிறோம். சாதாரண நிலை என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குற பொழுது பிராணாயாமம் செய்ய வேண்டுமா 16 என்று எண்ணிக்கொள்ளுங்கள்ன்றாங்க. 1 2 3 எண்ணுன்றாங்க. அது சாதாரண நிலை. அந்த 1 2 3 என்று எண்ணாமல் அதற்கெல்லாம் மந்திர எழுத்துக்களாக நீங்கள் சொல்லுங்கள் என்றால் அது அடுத்த நிலை. இன்னும் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகிற பொழுது அம்ச மந்திரம் என்று, அம்சம் என்று நீங்கள் பிராணவாயை தடை செய்யலாம், பிராணாயாமம் செய்யலாம் என்று வருது. அகர உகரங்கள் பெருங்கூறு, மகரமை உட்கூறு. எனவே மகரமையை திறத்திரம் என்றார். பாட்டில் திறத்திரம்னு வருது இல்லையா. இம் என்பது திறத்திரம் என்றது அகர உகரம் என்பது நன்றாக வெளியிலே கேட்கிறது, பெருங்கூறாக நமக்கு கேட்கிறது. ஆ ஊ என்று கேட்கிறது. இம் என்பது கேட்கல. அந்த இம் என்பதை அரை மாத்திரைன்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். திருத்தாண்டகத்தில் அப்பர் பெருமான் அரை மாத்திரையுள் அடங்குமடின்னு சொல்லுவார். அரை மாத்திரையுள் அடங்குமடி என்று சொன்னால் ஓங்காரம். இந்த விஷயத்தான் அவர் சொல்கிறார். நாதத்திற்கு மேற்பட்ட நிலையிலே பெருமான் இருக்கின்றான், நாதத்திலும் நாத வடிவாகவும் இருக்கிறான் என்று அதை சொல்கிறதுக்காக தான் அரை மாத்திரையில் அடங்குமடின்னு சொல்கிறார். அகார உகாரமாகவும் இருக்கிறான், ஆனால் இம் என்று அடங்குகிறான் என்று அவர் சொல்கிறார். எனவே அந்த மகரமை உட்கூறு அதை இங்கே பிந்து புள்ளி வடிவம், இம் என்பது புள்ளி அல்லவா, எனவே புள்ளி வடிவத்தை சொன்னார். அம்சம் என்ற ஒன்று அம்ச மந்திரம் என்று சொல்லுவாங்க. ஒரு முறை நான் இங்கே விளக்கியிருக்கிறேன். இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்முடைய தமிழருடைய வழக்கத்தில் எப்படி வைத்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கூந்தலை பின்னுகிற பொழுது 3 கால் எடுப்பாங்க. 3 காலில் ஒரு கால் தெரியாது, நமக்கு தெரியும். 3ஆக பிரிப்பாங்க. பிரித்து பின்னல் பின்னுற பொழுது பார்த்தா ஒரு கால் உள்ளே இருக்கும், 2 கால் மேலே இருக்கும் பார்க்குறோம். இந்த 3 நமக்கு உள்ள 3 நாடிகள்னு அர்த்தம். இடைநாடி, பிங்களை நாடி, சுடுனை நாடி. சுடுனை நாடி உள்ளே இருக்கும். அந்த குறிப்புக்குத்தான் அந்த 3 கால் என்பது. ஏன் என்று சொன்னால், யோகத்தை தடுப்பது எது என்று சொன்னால் மோகம். மோகத்தை தருவது யார் என்றால் பெண்கள். பெண்களுடைய கூந்தல் போன்ற அழகான உறுப்புகள் தான் நமக்கு மோகத்தை தருகிறது என்பதாலே இங்கே எங்களை பார்த்தவுடனே மோகிக்க வேண்டாம், யோகத்தை மறந்து விடாதே
என்று சொல்வதற்குத்தான் பெண்கள் கூந்தலை பின்னிக்கொண்டார்கள் அந்த காலத்தில். இன்றைக்கு கூந்தலை விரித்து போட்டாங்க, அது வேறு விஷயம். அதான் இது 3 சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்கணும். நம்ம பார்த்துருக்கோம். அந்த பின்னி விட்டு பின்னால் என்ன பண்ணுவாங்க, நடுவில் திருகு பில்லைன்னு ஒன்று வைப்பாங்க. திருகு பில்லை அது ஒன்று சின்னதாக இருக்கும். அதான் இப்போ எல்லாம் யாரும் தலையே பின்னலே கிடையாது, பின்னுறது கிடையாது. அதுக்கு மேற்பட்டு தலையில் ஒரு ஜடை, பெரிய ஜடை வைப்பாங்க, உச்சி பில்லைன்னு வைப்பாங்க. அந்த உச்சி பிள்ளை நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். மயில் இல்லை, அன்னம் இருக்கும். அன்னம் இருக்கும். அன்னம் என்பதுக்கு அம்சம்னு அர்த்தங்கள். அம்சம் என்ற வடமொழிக்கு அன்னம் என்று பெயர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 நாடி வழியாக சென்று அம்ச மந்திரத்தை சொல்லுகிறீர்கள். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அந்த ஜடை பிள்ளை. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளை அது இருந்தால் மூலாதாரத்திலிருந்து பிராணவாயு சுழுநாடிக்கு கொண்டு செல்கிறீர்கள். எனவே சுற்றி சுற்றி போகிறது, அந்த காற்று போகின்றது. இங்கே சென்றால் புருவனடு இங்கே உச்சிக்கு போகிறது, இங்கே அந்த சகசரதளம் வருவது போல அங்கே அன்னமாக இந்த அம்ச மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று அம்ச மந்திரம் என்று திருமந்திரத்தில் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை சாதாரண பேச்சு வழக்கில், உலக வழக்கில் பெண்களுடைய அலங்காரமாக வைத்து, அலங்காரத்தில் 3 பின்னல் கட்டாயமாக அந்த காலத்தை பின்னுவாங்க. 3 பின்னல் பின்ன வேண்டும். அதில் ஒரு பின்னல் நடுநாடி போல உள்ளே அடங்கி கிடக்கிறது. அதன் வழியாக சுழிநாடி வழியாக நீங்கள் சென்றால் அந்த அம்ச மந்திரம் உங்களுக்கு பலிக்கும் என்று சொல்வதுதான் ஜடையினுடைய அலங்காரம் என்று நாம் சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியல, போயிடுச்சு. அது சூரியகலை சந்திரகலை தான் இங்கே வச்சாங்க. சூரியகலை சந்திரகலை என்பது அதுதானே. நமக்கு இடகலை பிங்கலை என்றது சூரியகலை சந்திரகலை தானே. எல்லாம் நமக்கு அப்படி வச்சது தான். பார்க்கும் உச்சி நெற்றி சுட்டி இங்கே வைத்திருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த உச்சி பொழுது உச்சி எல்லாம் தானே வைத்திருக்காங்க. அலங்காரம் என்பது யோகத்தை தடை செய்கின்ற அந்த மோகத்திற்கு இப்படிலாம் அலங்காரம் செய்து நமக்கு யோகத்தை சொல்கிறாங்க. பெண்களை பார்க்கிற பொழுதே அப்பா அங்கே போயிடக்கூடாதுப்பா, யோகம் வேண்டும் என்று சொல்வது போல அந்த அலங்காரத்தை வைத்திருக்கிறாங்க. அதுதான் எழுதுகிறாங்க. அசபை என்பது அம்ச மந்திரம். அந்த அம்சம் என்று உச்சரித்து அதனால் உங்களுக்கு உள்வாங்குதலும் மூச்சை வெளிப்படுத்தலுமாக செய்தால் அந்த இயல்பிலே அகரம், அந்த ஹா என்பது தான் வடமொழியில் இருக்கின்ற மந்திர எழுத்து. நாம் ஆன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹா தான் அங்கே. எனவே அவங்க அம்ச என்று தான் சொல்லுவாங்க, நாம் அம்சன்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான், அது வடமொழி தான். அம்சம் என்றால் அன்னம்னு அர்த்தம். நான் அன்னத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். எல்லா பறவைகளை காட்டிலும் அன்னம் ஏன் சிறந்தது என்பதற்கு பல எடுத்துக்காட்டு உண்டு. முதலாவது எடுத்துக்காட்டு, அன்னம் தூய்மையானது. ரொம்ப எப்படி பூனை தன்னை தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கு இல்லையா, நாய் எப்படி கிடையாது. பூனை தூய்மைப்படுத்திக் கொள்வது போல் அன்னத்திற்கு ரொம்ப தூய்மையாக இருக்கும். அது இருக்கிற இடமே தாமரையில் தான் வைகும். தாமரையில் வைகும் அன்னம் என்று தான் சொல்லுவாங்க. வேறு இடத்துல போய் உட்காராது. தாமரைகளை வைகும், அது வெண்டாமரையில் தான் வைகும் வேறு சொல்லுவாங்க. வெள்ளை தாமரை அதுதான் இருக்கும்னா. அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. அதனால தான் இப்போ இல்லாத போச்சு. இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை காரணம் எங்கே அதை பாதுகாக்கிறது, இங்கே இருக்க வேணாம்னு போயிடுச்சு. அது ஒன்று. இரண்டாவது, உயர பறக்கும், பயங்கரமாக பறக்கும். கருடன் தான் நமக்கு தெரியும் உயரமாக பறக்குன்னு சொல்லி. ஆனால் அன்னம் ரொம்ப மிக உயர பறக்கும். அதனால்தான் அடிமுடி தேடுகின்ற பொழுது அவன் அன்னமாய் போனான். ஏன் அன்னமாய் போனான், அதுதான் உயர பறக்கும், இல்லைன்னா கழுகா போயிருப்பான். எனவே உயரப்போகின்ற அன்னம் என்பது உயரப்பறக்கும்ன்றாங்க. ஆனால் உயரப்பறக்க வேண்டிய ஆற்றல் இருந்தாலும் அது பறக்காது, அமைதியாக தான் பறந்து பார்க்க மாட்டோம், பறக்கிறது கிடையாது. அதே போல் நடை என்று சொன்னால் மெல்ல தான் நடக்கும், அன்ன நடை. இதெல்லாம் பெண்களுக்கு உரியதுங்க. அதாவது நல்ல ஆற்றல் உடையவர்கள், பேராற்றல் உடையவர்கள். ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டாங்க. அன்னம் எப்படி பறக்கும் ஆற்றல் இருந்தாலும் பறக்காது இருக்கிறதோ அதுபோல் பெண்களுக்கு இப்போ சரியான ஆற்றல் உண்டு, அதை வெளியே காட்ட மாட்டாங்க. நடக்கிற பொழுது ரொம்ப மென்மையாக தான் நடப்பாங்க. வேகமாக நடக்கிற வழக்கம் அவங்களுக்கு கிடையாதுன்னு பார்க்கணும். ஃபாஸ்ட்டு வாக்கிங்கிறது அவங்களுக்கு கிடையாது, மெல்ல நடக்கணும்னு சொல்கிறாங்க. தூய்மை நம்ம காட்டி அவங்க தான் முதல்ல காலையில் எழுந்து குளிச்சுடுவாங்க. நமக்கு தெரியும், நாம் லேசாக காஃபியெல்லாம் குடிச்சிட்டு குளிக்கலாமா வேணாமா என்று பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி மழையாக இருக்குன்னு நாளைக்கு குடிக்கிறேன், இதெல்லாம் நம்முடைய வழக்கம். ஆனால் அவங்க காலையில் எழுந்தவுடனே தூய்மை என்பது தூய்மையாக பாருங்கள். எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன், எல்லாவற்றிலும் தூய்மையாக பார்க்கலாம். அடுத்தது, அது கத்தாது, ரொம்ப பேசாது இல்லையா. பெண்கள் அதிகம் பேச மாட்டாங்க, பேசினால் இனிமையாக பேசுவாங்க. அதுபோல் அன்னம் அதிகமாக ஓசை எழுப்பாது. அது ஓசை எழுப்பினால் சிலம்பு ஒலி போல் கேட்குமா. சிலம்பை நடந்தால், காலிலே சிலம்படி நடந்தால், அதில் கை சிலம்பு போடுறாங்க இல்லையா, நம்ம இதில் மாரியம்மனுக்கு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஓசை கேட்கும், சிலம்பு ஓசை கேட்கும் என்று சொல்கிறாங்க. எல்லாவற்றிலும் இன்னொன்று,
ஒரே ஒரு முறைதான் அது உறவு கொள்ளும். ஆணும் பெண்ணுமாக ஒரே ஒரு முறைதான் அவருடைய வாழ்நாளில் உறவு கொள்ளும் என்று அந்த அளவிற்கு அது தூய்மையான பறவை என்பதால் தான் அம்சம் என்று அம்ச மந்திரம் என்று உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்ற அந்த மந்திரத்திற்கு அம்சம் என்று வைத்து அம்ச மந்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்புறம் அந்த அம்ச மந்திரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஏன் அவர் சொல்லுகிறார் என்றால், மந்திரத்தினாலே நம்ம பாவனை, மந்திரம் பாவனை கிரியை 3 சொல்கிறோம் எல்லாவற்றுக்கும். பூஜைக்கு எப்படி நம்ம மந்திர பாவனை கிரியை சொல்கிறோமோ அதுபோல் யோகத்திற்கும் மந்திரம் பாவனை கிரியை. கிரியை என்பது இங்கே யோக முயற்சி தான் கிரியை. ஆசனம் போடுதல், பிராணாயாமம் செய்ய முயற்சி செய்ய, அதெல்லாம் கிரியை. அதற்கு பின்னாலே மந்திரம் என்பது அதுக்குள்ள அம்ச மந்திரம். பாவனை என்பது பெருமானை பாவித்தல், சிவனாக நம்மை பாவித்தல் என்று சொல்லிதான் அந்த அகம் என்பதை வைத்து ச அகம் சோகம். ச அகம் என்றால் பெருமானை நான் அகத்திலே உள்ளத்திலே சிந்திக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஞாபகம். வடமொழியில் அகம் என்று வரும். ஆ போட்டு அவங்க ஹா இருக்கு பாருங்க, ஹா அந்த ஹா போடணும். அகம் என்று சொன்னால் அவங்க அவங்க வார்த்தையிலே உள்ளேன்னு அர்த்தம், அல்லது நான் என்று அர்த்தம். அகம் என்றால் நாம் தமிழில் கா போட்டுன்னு வச்சுங்க, அகம்னு போட்டால் வீட்டுக்குள்ளன்னு அர்த்தம், மனசுக்குள்ளன்னு அர்த்தம். அதான் அகம்தான், அகம் கிடையாது. அகம்னா நான் தான் சொல்கிறாங்க. அகம் என்றால் நான், நானே பிரம்மம் என்று சொல்கிறாங்க. நாம் அகம் சொல்கிறோம். அகம் என்றால் அகப்பூசை செய்கிறோம். அகத்திலே புறப்பூசை போல அகப்பூசை செய்கிறோம். இந்த அகம் பேர், அந்த அகம் பேர். வடமொழியில் நீங்கள் அகம்னு சொன்னீங்கன்னா அது திமிர் பிடிச்சது. இங்கே அது என்ன அகம் நான்ற அர்த்தம். இங்கே தமிழில் அகம் சொன்னால் அது பெருமானை உள்ளத்திலே எண்ணுதல் என்று அர்த்தம். ரெண்டாக வைத்துக்கொள்ளும். சோகமரு தந்து. அதான் முதல்ல சோகமரு தந்து என்றால் ச அகம் என்றால் சிவனாக நான் இருக்கிறேன் சொல்லி அப்புறம் நான் சிவனாக ஆகிறேன் என்று சொல்கிறோம் இல்லையா. முதல்ல சோகம் என்ற நிலை, அதுதான் வேதாந்த நிலை. நான் பிரம்மம் ஆகிறேன் என்பது சோகம். முதல்ல நாம் சிவமாகிறேன்னு சொல்கிறோம் சோகம். அதற்கு பின்னாலே சோகம்னால சிவோகம்னு ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம். நான் சிவனாகிறேன். அப்போ சோகம் என்பது நான் பிரம்மமாகிறேன் அல்லது நான் அவனாகிறேன் என்பதனுடைய மொழிபெயர்ப்பு தான் சோகம் பாவனை. நாம் சோகம் பாவனை சொல்கிறது கிடையாது. சோகம் பாவனை இல்லை, சிவோகம் பாவனை. அது நான் சிவனாக மாறுகிறேன் என்பது சிவோகம் பாவனை. அதுதான் இங்கே சொல்கிறார். பிராணாயாமம் செய்து அடுத்து அந்த வழியெல்லாம் சொல்லிட்டார். எப்படி இடகலை பிங்கலை சுடுநாள் வழியாக மந்திரங்களை சொல்லுகிற பொழுது அம்ச மந்திரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதான் கடைசி நிலை. அஜமா மந்திரமாக ஜபிக்கார மந்திரத்துக்கு நீங்கள் போகிற பொழுது பாவனை சிவனோடு நான் சேருகின்றேன் என்ற அந்த பாவனை வந்தால் அது சிவோகம் பாவனை என்றுதான். அதனால் நீங்கள் சிவனாக மாறலாம் என்றுதான் அந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அது 2வது பாட்டு, 8வது பாட்டாக வருது. திறத்திரம் பிந்து திகழும் அகாரம் உறப்பெறவே நினைந்து ஓதும் சகாரம். சா அம்சம் பிந்து புள்ளி எழுத்து. திறம் என்பது நம்ம பிந்துன்னு சொல்கிறோம், நாதம்னு சொல்கிறோம். மரிப்பது மந்திரம். அங்கே மரித்த அந்த மந்திரத்தை அம்ச மந்திரத்தை சொன்னால் மன்னிய நாதம், உங்களுக்கு நாதம் கைவரும். நாதத்தினுடைய நிலை உங்களுக்கு ஓசையினுடைய நிலை கை வந்த பின்னால் அறப்பெறல். அந்த நாதம் அற என்றால் நாதம் நீங்கும்படியாக ஓவிட விந்து ஞானம் என்று சிவஞான சித்தியால் சொல்லுகின்ற அந்த நாதம் அறப்பெற்றால் என்றால் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற ஒரு நிலை உங்களுக்கு வரும். அறப்பெற்றால் யோகிக்கு அதுதான் அறநெறி, அதுதான் அறநெறியாக அவன் செல்லுகின்ற ஒரு வழி என்று அந்த நாதத்தை கடத்தலை இங்கே சொன்னார். அடுத்த பாட்டு 9வது பாடல். உந்திச் சுழியின் உடன் ஏர் பிராணனை சிந்தித்து எழுப்பி சிவமந்திரத்தினால் முந்தி முகட்டில் நிறுத்தி அபானனை சிந்தித்து எழுப்ப சிவன் அவனாமே. அப்படிங்க சிந்திக்கிற பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்றுதான் அடுத்தவர் சொல்கிறார். உந்திச்சுடியின், உந்தி என்றது பூரகம், மணிப்பூரகம். அந்த மணிப்பூரகத்திலிருந்து பூரக ரேசகமாக அம்ச மந்திரத்தை சொல்லணும். இழுக்கின்ற பொழுது பூரித்தல், விடுகின்ற பொழுது ரேசகம். விடுக்கின்ற பொழுது ஹா அம் என்று இழுக்கணும், விடுகின்ற பொழுது ரேசகம் சம் என்று விடணும். அம்சம் என்று சொன்னால் அதுதான் பூரக ரேசகம். அம்ச மந்திரம் அப்படி உச்சரிக்கிறீங்க. முதல்ல பிராணாயாமத்தில் ஒரு படி அதிகமாக போய் அம்ச மந்திரத்தினாலே பிராணாயாமம் செய்கிறீங்க. அடுத்து கும்பகம் என்று இல்லையா, கும்பிக்கணும். கும்பிப்பது ஹாம் என்னும் பீஜாட்சரம். ஹம்சம் ஹாம் என்று அந்த ஹாம் என்ற ஒலியை சொன்னார். எதையும் வெளியே சொல்லக்கூடாது, எல்லாம் உள்ளத்தில் மனசுக்குள்ளே சொல்லணும். இங்கே சிந்தித்திருப்பின்னு கூட வருங்க, சிந்தித்திருப்பின்னு வருது பாருங்க. சிந்தித்து தான் உள்ளத்தில் சொல்லணும், வெளியில் சொல்லக்கூடாது. ஹாம் என்ற பீஜாட்சரம் சொன்னால் பிராணனை எப்படி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம்.
இந்த இப்போது ஜக்கி வாசுதேவ் இருக்கிறார் இல்லையா, அவரோட அதை சொல்கிறார். அவங்க போய் வந்தவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு அவர், என்ன பண்ணுவாராம், வஜ்ராசனம் தான் அவர் சொல்லுவார். பத்மாசனத்தோட வஜ்ராசனத்தில் போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். வஜ்ராசனத்தில் உட்கார சொல்லிவிடுவார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், இப்போது என்னுடைய இதயம் நன்றாக இருக்கிறது என்று சிந்திக்கணுன்றார். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு முத்திரை சொல்கிறார், ஏதோ ஒரு முத்திரை சொல்கிறார். அந்த முத்திரையில் நீங்கள் இதயத்தை தான் சிந்திக்கிறீங்க. அப்படி இதயத்தை சிந்தித்தால் அந்த இதயம் பலம் பெறும், வலுப்பெறும். அதே போல் சிறுநீரகம் எனக்கு நன்றாக இருக்கிறது, சிறுநீரகத்தை சொல்லும். இப்படி ஒன்றொன்றாக நீங்கள் ஒவ்வொரு உறுப்பாக சிந்திப்பது அது பலத்தை தரும் என்று சொல்கிறாங்க. மேல்நாட்டில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு இப்பொழுது பக்கத்திலே சிறகு முளைக்கப் போகிறது என்று நீ பாவனையினாலே சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்கு சிறகு முளைத்து விடும். பாவனை தான். அப்போ பாவனைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம் இல்லையா. அதனால தான் ஏதாவது ஒரு வார்த்தை நாம் சொல்லிட்டா நம்ம மனசு கஷ்டமாக விடுது. அது பாவனை தானே, சொன்ன சொல்லு போயிடுச்சு, அது இப்போ மறைஞ்சு போச்சு. ஆனால் உள்ளத்தில் போய் அது பாவனையாக பறிந்ததாலே நினச்சி பார்க்க இதை சொல்லிட்டானப்பா, இப்படி சொல்லிட்டானப்பா, என்னப்பா இப்படி கடைசியில் இப்படி சொல்லிட்டானப்பா என்ன திருப்பி ஏங்குறோம். அவன் சொன்னவன் சொல்லிட்டு போயிட்டான், நாம் கஷ்டப்படுறோம் இல்லையா. அந்த பாவனைக்கு அந்த சிறப்பு உண்டு என்பதாலே அந்த பாவனை நல்ல பாவனையாக மாற்றுதுங்க. அதுதாங்க சொல்கிறார். அம்ச மந்திரத்தினாலே பெருமானையே நீங்கள் சிவனையே தியானிக்க வேண்டும். தியானிக்கிறது எப்படின்ற பாருங்க, வழி சொல்கிறார். பிராணனை சுடுனை நாடி வழியே கண்டத்தளவு செலுத்தி முதல்ல ஹாம் என்ற சொல்லை பீஜாட்சரத்தை சொல்லி பிராணவாயு இருக்கு இல்லையா. இப்போ என்னன்னு பாவனை தாங்க உங்களுக்கு. பாவனையில் இப்பொழுது கும்பித்த அந்த பிராணவாயு சுடுநாடி வழியாக போகிறது என்று தியானிக்கணும். தியானித்தால் போகும் நான் கவலைப்படுறேன், போகும். அது தியானிக்க அது போகும். போய் எங்கே போகணும், எங்கே நின்னா கண்டத்தளவு, பின்னை கண்டமளவு வரணுமா. அது வரையில் பிராணனை சுடுனை நாடி வழியே கண்டத்தளவும் என்றால் விசுக்தி என்ற இடம், கண்டத்தளவு செலுத்தி அது முதல்ல செலுத்துகின்ற ஒரு மாத்திரை ஹாம் என்றது. எப்படி சொல்லணும், பின்னால் சொல்லியிருப்பாங்க, இங்கே எழுதுறாங்களான்னு தெரியல. ஹாம்னு சொல்கிறத ஹாம்னு இழுக்கணும். ஹாம்னு அப்படியே எடுத்துக்கிட்டே போகணும். இழுத்துக்கிட்டே கண்டத்தளவு போவதாக பாவிக்கணும். என்னுடைய பிராணம் இப்பொழுது கண்டத்தளவு வந்துவிட்டது என்று ஹாம் என்று சொன்ன பின்னால் அதற்கடுத்து ஹௌம் என்ற வித்தெழுத்து, பீஜாட்சரம். ஹௌம் என்ற வித்தெழுத்தால் ஆக்ஞையை அடைவித்து புருவ நடு கொண்டு வரும். கண்டத்திலிருந்து அடுத்து ஹௌம் என்ற விடத்தினாலே ஆக்ஞைக்கு கொண்டு வர. அங்கே மலை எழுத்துக்கள் நீங்கிய திரு 5 எழுத்து நாமா என்ற எழுத்து நீங்கினால் மலை எழுத்து நீங்கி இருக்கிறது சிவாயதான். அந்த மந்திரத்தை தத்துவமசி பொருள் சோகம் என்பதன் பொருள் தருமாற்றை உபதேச முறையால் உணர வேண்டும். சிவாய என்பது அங்கே உணர வேண்டும் என்று சொல்கிறார். 9ஆம் திருமுறையில் இந்த விஷயத்தை சொல்கிறார். படிமுறை சென்று மெயின் நூலின் வழியாக படிமுறை சென்றால் அந்த சிவாய என்பது சித்திக்கும் என்று 9ஆம் திருமுறையில் வருகின்ற பாட்டு நமக்கு தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறார். இப்படி பிராணாயாமம் செய்து இங்கே வந்துடணும். வந்த பின்னால் இங்கே சிவாய என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிவாய என்பது எப்படி சிந்திக்கணும், அதுதான் தத்துவமசி பொருள். தத்துவமசி என்றால் அது நீ ஆகிறாய், அதுதான் அர்த்தம். தத்துவமசி என்றால் அது நீ ஆகிறாய். அதுபோல பெருமானாக நான் ஆகிறேன் என்ற அந்த பொருளை நீங்கள் எண்ண வேண்டும், அதை பாவிக்கணுன்ற தத்துவமசி. அப்புறம் சோகம் என்பதன் பொருள் அதுதான். நீ நான் அவன் என்று சொல்லுகின்ற அதுதான் தத்துவமசி என்று நீங்கள் உணர வேண்டும் என்று தருமாற்றை உபதேச முறையால் உணர்ந்து எல்லாம் யோகத்தில் குரு உபதேசிப்பார்கள். அதை உணர்ந்து அந்த வாயுவை அசையாது நிறுத்த வேண்டும் முதல்ல. இப்போது கும்பகத்திலே இருக்கின்ற அந்த பிராணனை ஹாம் என்றும் ஹௌம் என்றும் சொல்லி கண்டத்தளவு போய் இங்கே நிறுத்துறீங்க. நிறுத்தி தியானிக்கிற பொழுது என்ன ஆகும் என்றால் அந்த காற்று இருக்கு இல்லையா, எப்படியாவது வெளியே போக வேண்டும் என்று அபானன் வழியாக போகும், கீழ்காற்றாக போகலாம் அது சொல்கிறார். அப்படி அபான வாயு எழத் தொடங்கினால் அதனை பிரணவத்தால் அடக்கி பிரணவம் ஓங்காரத்தினாலே அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவர் இங்கே சொல்லலை. அஸ்வினி முத்திரை என்று சொல்வார்கள். ஆசனவாயை சுருக்குதல் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்வின்றால் குதிரைன்னு அர்த்தம். குதிரையை பார்த்தா அப்படி தெரியும். அதுபோல் அஸ்வினி முத்திரையாலே அதெல்லாம் மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரத்தினாலே ஒரு பிரணவம்னு சொல்கிறார். ஓங்காரத்தினாலே அஸ்வினி முத்திரையினாலே அந்த அபானை தடுக்கணும். ஏன்னா கீழ்காற்று போச்சு சொன்னால் அது கீழ்காற்று அல்ல, உடம்பிலே வருகின்ற கெட்ட காற்று போக தப்பு கிடையாது, அது நமக்கு இருக்கின்ற இயல்பு, அதை தடுக்கிறது அல்ல. இது நல்ல காற்று பிராணனை சேர்க்கிற பொழுது அது எப்படியா தப்பிச்சு போய்விடலாம் என்று இருக்கிற ஒரு வழி அதுதானே என்று அபானன் வழியாக போகலாம். எனவே அபானனை நிறுத்த வேண்டும். அதனை பிரணவத்தால் அடக்கி பிராணனை முன்போல இழச் செய்தால் சிவமாம் தன்மை அடைவான்.
அவ்வளோ தூரத்துக்கு போய் நாம் இந்த முயற்சியெல்லாம் செய்தால் சிவமாம் தன்மை நமக்கு வரும் என்றார். அது அங்கே எழுதியிருக்கிறோம். அந்த விளக்கமெல்லாம் உந்திச்சுழி, உந்திச்சுழின்னு உந்தின்னு கொப்புள் பிராணன் அங்கே அங்கிருந்து வருகின்றது. பிராணவாய் எங்கிருந்து வரும் என்றால் மணிபூரகம் என்று சொல்கின்ற உந்தியிலிருந்து தான் வருகின்றது. அங்கிருந்து எழும். அங்கிருந்து இவ்வாறு எழுப்புக என்றால் ஹாம் என்று எழுப்பணும். ஹாம் என்று எழுப்பணும். ஏறுதல் என்றால் எழுதல், உடன் என்றால் விரைவாக. பாட்டை பாருங்க. உந்திச்சுழியின் உடன் ஏறு பிராணனை, உந்திச்சுழியிலிருந்து விரைவாக எழுகின்ற பிராணன் விரைவாக எழுப்பணும். ஹாம் என்று எழுப்பணும் உடனே. அதை நிறுத்துவதற்கு சிந்தித்து எழுது சிவமந்திரம். அதை நிறுத்தணும் இல்லையா? இந்த இடத்துல நிறுத்தணும். அதற்கு நிறுத்துவதற்கு சிவமந்திரம். பிராணன் அபானன். ஹம் என்பது உள்வாங்குதல், மாத்திரை கூட்டி நெடிது செல்லல். பிராணன் அபானம் சொல்கிற பொழுது நெடிது செல்லல் ஹாம் என்று எழுக்கணும். இன்றைக்கி அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓங்காரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் கேட்டிருக்கேன் ஓங்காரத்தை எப்படி. எனக்கு எங்கிட்ட படிக்கிற ஒரு மாணவி சிங்கப்பூரில் அது இந்த யோகத்தை கொஞ்சம் கற்றுக்கிச்சு. அது சொல்லணும் என்கிட்ட. அது என்ன சொல்லுன்றால் மூணாவது அந்த மணிப்பூரகம் தான் சொல்லுவது. இங்கேருந்து நீங்கள் ஓங்காரத்தை சொல்கிற பொழுது பாவனையினாலே ஓம் என்று சொல்லணும். அப்படி சொல்கிற பொழுது ஓன்னு அப்படி எடுக்கணுமா, இழுத்துக்கொண்டு அப்புறம் இம் என்று முடிக்கணும் என்ன அந்த ஓங்காரத்தை. அது அப்படி சொல்லி கொடுத்தது. இங்கே திருமந்திரத்தில் அப்படி அல்ல. ஹாம் ஹோம் என்று அந்த பீஜாட்சரம் தான் முக்கியம். ஓங்காரம் சொன்னாலும் கூட அது உலகியல் தொடர்பாக போயிடும். எனவே பீஜாட்சரத்தை அதுக்கு முன்னால் இருக்கிற பீஜாட்சரத்துக்கு போகணும். அது வெறும் ஒலிதான். எனவே பீஜாட்சரத்தை சொல்கிறார். பிராணன் அபானன் ஹம் என்று உள்வாங்க வேண்டும். மாத்திரை கூட்டி நெடிது செய்தால் பிராணன் நிற்பதற்கு ஹம் என திரித்து முடிக்க வேண்டும். ஹாம் என்று ஹம் என்று தொடங்கி ஹம் என்று முடிய வேண்டும். பிராணனை அபானன் பிராணனை எழுப்புவதற்கு ஹம் என்பது, நிறுத்துவதற்கு ஹம் என்று நிறுத்த வேண்டும். அபானனை மூலாதாரத்திற்குரிய பிரணவத்தால் எழுப்புதல் வேண்டும். கீழே இருக்கிற காற்றை. மந்திரங்கள் என்றால் அவை வாயினால் சொல்லப்படுபவை. வித்தெழுத்துக்கள் பீஜாட்சரம் என்று சொன்னால் அதை மனத்தால் சிந்திக்கப்படக்கூடியவை. மந்திரங்களையே மனசில் தான் சிந்திக்கணும். சில சமயங்களில் மந்திரத்தை உபாஞ்சி என்றும் வாசிகம் என்றும் சொல்கிறாங்க. சில சமயங்களே சொல்லலாம். கிரியைகள் செய்கிற பொழுது மந்திரங்களை கொஞ்சம் வெளியே சொல்லலாம் என்று நமக்கு விதி இருக்கிறது. தியானிக்கிற பொழுது, ஞானமாக தியானிக்கிற பொழுது தான் மந்திரத்தை உள்ளே சொல்லணும். ஆனால் கிரியைகளை சிலவற்றை சொல்லலாம். சொல்லாமல் தான் நல்லது தான், சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மந்திரங்கள் வாயினால் சொல்லப்படுபவை. பீஜாட்சரம் என்றால் மனத்தால் சிந்திக்கப்படக்கூடியவை. முகடு என்றால் சுழுமுனையின் உச்சியாக இருக்கின்ற ஆக்ஞை. சுடுனைக்கு உச்சி இதுதான் ஆக்ஞை தான். பிராணனை அவ்விடத்திலே நிறுத்துகின்ற பொழுது இது முதல் படி. இன்னும் பிரம்மரந்தத்துக்கு போகலை, பிராசார யோகத்துக்கு போகலை. இங்கே சொல்கிறார் பிராணனை அவ்விடத்து நிறுத்தும் முன்பு அபானவாயை கீழ்ச்செல்லுதல் குற்றமில்லை. நீங்கள் பிராணவாயை கொண்டு போய் அந்த புருவ நடுவில் நிறுத்துவதற்கு முன்னாலே அந்த காற்று பிராணன் காற்று கீழே போனால் பரவாயில்ல, அது தப்பு கிடையாது. இங்கே போய் நிறுத்திய பின்னால் உங்கள் தியானத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே நிறுத்துகிற பொழுது அபானன் போச்சுன்னு சொன்னால் அது குற்றம் அல்லவா? எனவே முதல்ல அபானன் போகலாம், கீழ்காற்று போகலாம், சிந்திக்கிற பொழுது போகக்கூடாது என்று பிராணனை அவ்விடத்து நிறுத்தும் முன்பு அபானவாயை கீழ்ச்செல்லல் குற்றமில்லை. முந்தி முகட்டின் நிறுத்தி என்றுதான், அதாவது நிறுத்த வேண்டும், பிராணன் நிறுத்த வேண்டும் என்றார். மூலத்வாரத்தை முக்காரமிட்டர் என்பதும் இதுவே முன்ன சொல்லியிருக்கிறார். யோகத்தை சொல்கிற பொழுது மூலத்வாரமாக இருக்கின்ற அதை ஆசனவாயை முக்காரமிட்டு என்றால் அடித்து கொள்ள வேண்டும், அபானன் போகக்கூடாது. உட்காரம் சொல்லுவாங்களா? ஓ, உட்காரம் போடு இருக்கலாம். அது முக்காரன்றாரு, முக்காரம் தான் இருக்கலாம். நான் அதை கேள்விப்பட்டதில்லை. முக்காரம் தானே, உட்காரன்றான். அதுதான் மூலத்வாரத்தை முக்காரமிட்டது என்பதும் இதுவே. சிவன் ஆம் என்றால் அது சொல்கிறாங்க பாருங்க. சிவனாம் என்றால், ஆம் என்றால் நீ சிவன் அல்ல, சிவனாக ஆகின்றாய். ஆம் என்பது செயற்கை அல்லவா? எனவே செயற்கையாக அந்த பாவனையினாலே நீங்கள் சிவனாக மாறலாம். காயசித்தி பெற்றவன் அதனால் பெற்ற பலதாயுள்ள பயன் பெறுமாறு கூறி. இதனால் என்ன பயன் என்றால் சிவனாம் தன்மை பெறலாம். காயசித்தி இருக்கிறது, அதே சமயத்திலே சிவனாம் தன்மை பெறலாம் என்று இந்த பாடலை அவர் சொல்லி முடித்தார். அடுத்து 10வது பாடல். நேரமாயிடுச்சோ? நேரமாயிடுச்சு. சரி, நம்ம 16 பாட்டு முடிக்கலான்னு பாருங்க இன்னைக்கு. சரி, 10ஓடு இருக்கட்டும். அடுத்த வகுப்பு அடுத்த நவம்பர்லேயே வருதுன்னு நினைக்கிறேன். 7ஆம் தேதி விரைவாக வருது நமக்கு. நவம்பர் 7 வருது. அப்போ இந்த டிசம்பர் 7 வருது. ஆமாம், மறந்து போய் நவம்பர் 7 உடனே வந்துடுவாங்க.